ஆலியா, இது யார் தெரியுமா? இது சின்ன ராக் ஸ்டார். இது அவர் என் பக்கத்துல இல்லாதப்ப நான் இது கூட தான் பேசுவேன், என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு இதுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது ஆலியா. இங்க பாருங்க, கேளுங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இது இது போட்டோ, இந்த போட்டோ பாத்தியா? இது எந்த கான்சர்ட்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப மொத்த உலகமும் பார்க்கும்போது என் கையை பிடிச்சாரு. இப்ப நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். அதே ஸ்டேஜ்ல மொத்த உலகத்துக்கு முன்னாடியும் என் கையை விட்டுட்ட மாதிரி இருக்கு ஆலியா. என்ன கைவிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் ஆலியா, இதுதான் அவரோட குண்டச்சி. அவரோட குண்டச்சி. நான் அவர் கூட இல்லாதப்ப இது கூட தான் அவர் பேசுவாரு. இப்ப இதுக்கும் பேச்சு நின்னு போயிடுச்சு ஆலியா. இப்ப இதாலியா எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் இங்க பாரு ஆலியா, இத பாரு ஆலியா. அவரோட சேடிஸ், அவரோட பாட்டு கேட்க எனக்கு இந்த சேடிஸ்லாம் தேவையில்லை. அவரோட பாட்டு எப்பவுமே என் மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு எதுவுமே கேட்கல. எல்லாமே அமைதியாயிடுச்சு ஆலியா. எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு ஆலியா. அவரோட அந்த கிட்டாரை பாரு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவர் இப்ப உள்ள வந்து எனக்கு புது டியூனை வாசிச்சு காமிப்பாரு தோணுது. ஆனா அவரு வரமாட்டார்ல ஆலியா. அப்புறம் நீ 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 இங்கே இரு ஆலியா. எங்க போயிடாத. நான் இப்ப வந்துடுறேன். எங்க போயிடாதன்னு. இது இது இங்க பாத்தியா? இது அவரோட ஃபேவரட் ஜாக்கெட் ஆலியா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, அப்ப நான் இந்த ஜாக்கெட்டை கூட எடுத்துட்டு போயிட்டேன். இது இருந்தா அவரே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நான் இந்த ஜாக்கெட்டை இப்படி போட்டுக்கிட்டு என்ன நானே ஹக் பண்ணிக்குவேன் தெரியுமா? அப்படி பண்ணும்போது அவரே என்ன ஹக் பண்ற மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்குவேன். அவர் இல்லாத மாதிரி எனக்கு தோணாது. ஆனா இன்னைக்கு தனியா ஃபீல் பண்ற ஆலியா. அவர் இல்லைன்னா இதுக்கு கூட எந்த அர்த்தமும் இல்ல. நீதானே என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சல. ஆனா போக போக நாங்க ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரூம்ல தான் எங்களோட கதையே ஆரம்பிச்சது. இந்த ரூம்ல இப்ப என்னால இருக்கவே முடியல. இந்த ரூம்ல இருக்க இங்க இருக்கிற பொருள் எல்லாம் என்ன கழுத்து நெரிச்சு கொன்னுடும் போல இருக்கு. இந்த செவத்துல இருக்கிற எங்களோட போட்டோஸ்க்கு கூட இப்ப எந்த அர்த்தமும் இல்ல ஆலியா. அவர் இங்க இல்லன்னா எதுக்குமே அர்த்தம் இல்ல. அவரு இல்லன்னா எதுவுமே எனக்கு என்னால என்னையே பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? எப்பவுமே அவரோட கண்ணுல தான் நான் என்னையே பார்ப்பேன் ஆலியா. அவரோட கண்ணுதான் எனக்கு இந்த உலகத்தை பாக்குறதுக்கு உதவுது ஆலியா. இப்ப அந்த கண்ணே கூட இல்லையே. இப்ப இந்த தாலியையும் இந்த பொட்டையும் நான் யாருக்காக வச்சுக்கணும் ஆலியா? அவரே என் கூட இல்ல. அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு? அவர் என் கூட இல்லாதப்ப என் உயிர், என் வாழ்க்கை எதுக்குமே எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் தான் எனக்கு உலகமே. அவர் இல்லைன்னா இந்த உலகத்துக்கே அர்த்தம் இல்லை. யாரோ என் உடம்புல இருந்து என்னோட ஆன்மாவை பறிச்சுட்டு போற மாதிரி இருக்கு ஆலியா. ஆனா நீ என்னடா எனக்கு அவர் மேல காதலே இல்லன்னு சொல்ற ஆலியா. நான் அவரை என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். ஆனாலும் என்கிட்ட இருந்தவரை அடிக்கடி யாராவது பிரிச்சிடுறாங்க. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் ஆலியா. அவரை நான் ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தே தீருவேன். நீ பாத்து தீர, நான் அவரை கூட்டிட்டு வந்தே தீருவேன். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இந்த ஜாக்கெட் மாதிரி அவரையே திரும்ப என்கிட்ட கொண்டு வந்துருவேன். இந்த குண்டச்சி குரலை திரும்ப கேட்க வைப்பேன். இந்த ராக்ஸ்டர் குரலையும் கேட்க வைப்பேன். உலகத்துக்கு முன்னாடி அவர் என் கையை பிடிச்சாரு ஆலியா. நான் இந்த பாட்டுல மறுபடியும் அவர் குரலை கேட்க வைப்பேன் ஆலியா. என்ன ஆனாலும் சரி, யாராலையும் என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்க முடியாது. யாரும் எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர் எப்பவுமே கூட தான் இருக்கணும். அவரை நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் ஆலியா. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அவர் நிச்சயமா வீட்டுக்கு வந்துருவாரு ஆலியா. என்கிட்ட அவர் வந்துருவாரு.
எனக்கு என் அண்ணன் நல்லபடியா இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும். தட்ஸ் ஆல். அக்கா, இந்த ஜூஸ் எடுத்துட்டு எங்க போறீங்க? கொடுங்க, அந்த ஜூஸை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இல்ல இல்ல இல்ல, என்னை விடு, நானே போறேன். எனக்கு தெரியும் அவ கண்டிப்பா எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டா. கொஞ்சம் ஜூஸாவது குடிச்சா அவளுக்கு தெம்பு வரும். உங்களோட உடம்பையும் கொஞ்சம் பாருங்களேன். நான் முதல்ல அவளோட உடம்ப தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நான் என்னை பத்தி யோசிச்சுக்கிறேன். பாட்டி, பாட்டி, என்ன பண்றீங்க நீங்க? எங்க போறீங்க? நல்ல வேளை த்ரிஷா, நீ வந்துட்ட. இவங்க பிரக்யாவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இவங்க கிட்ட ஜூஸை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா பிடிவாதமா இவங்க தான் எடுத்துட்டு போவேன்னு சொல்றாங்க. பாட்டி, இதெல்லாம் செய்யறதுக்காக நாங்க இருக்கோம்ல. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்னை போக விடுங்க. எனக்கு தெரியும் ராத்திரி பூரா அவ தூங்கி இருக்க மாட்டா. சாப்பாடு கூட சாப்பிடல. அவளுக்கு அவளோட வலிய மத்தவங்க கூட பகிர்ந்துக்க கூட தெரியாது. பாவம், அவகிட்ட போய் நாம எல்லாரும் அவளுக்கு துணையா இருக்கோம்னு நாம சொன்னா அவ கொஞ்சம் தைரியமா இருப்பா. அதனால நானே போறேன். அக்கா நில்லுங்க. இந்து, என்னை விடு, நான் போறேன். பிரக்யா, பாட்டி ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? வா த்ரிஷா, நம்மளும் போலாம். இல்லன்னா அவங்க விழுந்துற போறாங்க. வாங்க கிராணி. அம்மா பிரக்யா. பிரக்யா எங்க போயிட்டா? பாட்டி, பிரக்யா, பிரக்யாக்கா. ஆமா, பிரக்யா எங்க போயிட்டா? அவரு அக்கா கிட்ட லாயரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, பெயில் அரேஞ்ச் பண்றதுக்கு. ஒருவேளை அக்கா கூட போயிருப்பாங்க. ஆனா மிஸ்டர் சர்மா எப்படியாவது பெயில் எடுத்து அவனை வெளியில கூட்டிட்டு வரணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் பிரபா. இந்த கேஸ் இப்ப ரொம்ப பெரிய நியூஸா மாறிடுச்சு. மீடியா, போலீஸ் அண்ட் எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் சைட்ஸ்ல நிலைமையை பாத்தீங்கன்னா மிஸ்டர் அபிஷேக் எல்லாருமே குற்றவாளின்னு நம்பிட்டாங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் அபி கூட நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணேன். எதையுமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சொல்றேன்ல, அவர் நிரபராதி, அவர் எதுவுமே பண்ணலன்னு. இது எல்லாமே இந்த சிமோனிகா அவரை மாட்டி விடுறதுக்காக போட்ட பிளான். நீங்க கோர்ட்ல ஒண்ணு மட்டும் தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா இங்க ப்ரூவ்ஸ் எல்லாமே மிஸ்டர் அபிக்கு எதிரா இருக்குங்க. என்கிட்ட ஒரு பாயிண்ட் கூட இல்ல அவருக்கு. பாயிண்ட் இல்லனா உருவாக்குங்க. மேம், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு எல்லாமே புரியுது. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க வேற லாயரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இல்ல, நான் அது சொல்ல வரல. நான் அப்ப நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. இன்னைக்கு நீங்க அவருக்கு எப்படியாவது பெயில் வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆயிரத்தி 290 32 சிமோனிகா மர்டர் கேஸ். மிஸ்டர் அபிஷேக்கை கூட்டிட்டு வாங்க. Please proceed. Thank you, Your Honor. Your Honor, இந்த கேஸ் சிமோனிகாவுடைய ஆக்சிடென்டல் டெத்துக்கான கேஸ். அதனால நான் இந்த கோர்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட கிளைண்ட் மிஸ்டர் அபிஷேக்கை தயவு செஞ்சு பெயிலில் அனுப்பணும்னு. பெயில் அப்ளிகேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் இது இருக்கு சார். Mr. Prosecutor, please proceed. My lord, இது ஒன்றும் சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் இல்லை. வண்டியும் ஒன்றும் மோதிக்கல. இந்த சம்பவத்தில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. எந்த ஹோட்டலில் சிமோனிகா விழுந்து இறந்து போனாங்களோ, சாரி மை லார்ட், ஐ கரெக்ட் மை செல்ஃப், ஹோட்டல் ரூம்ல இருந்து தள்ளி விடப்பட்டாங்களோ அந்த ரூம்ல இருந்து போலீஸ் இந்த மிஸ்டர் அபிஷேக்கை அரெஸ்ட் பண்ணாங்க. இவரும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு,
அந்த ரூம்ல சிமோனிகாவையும் இவரையும் தவிர மூணாவது ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணை பிடிச்சி இவர் தள்ளி விடலைன்னோ அவங்கள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாருன்னு தான் சொல்லியிருந்தாரு. அவரே அரெஸ்ட் ஆகணும்னு போனாரா என்ன? அரெஸ்ட் ஆகணுங்கிற ஒரு பயம் இருந்திருந்தா நிச்சயமா அவர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாமே. ஒருவேளை அதுக்கும் அவர் முயற்சி பண்ணி முடியாம போயிருந்திருக்கலாம்ல. மை லார்ட், மிஸ்டர் அபிஷேக் தான் சிமோனிகாவை ஹோட்டல் கரோனா இன்டர்நேஷனல்ல இருக்கிற ரூம்ல இருந்து தள்ளி விட்டுருக்காரு. அவங்க அங்கிருந்து கீழே விழுந்ததுனால தான் இறந்து போயிருக்காங்க. போலீஸ் கூட அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து மிஸ்டர் அபிஷேக்கை ரெட் ஹேண்டா பிடிச்சாங்க. அவரு இந்த கொலையை ஏன் பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, இந்த எல்லா உண்மைகளும் நமக்கு தெரியணும்னா அபிஷேக் பெயில் கொடுக்காம ரிமாண்ட்ல வச்சாகணும். யுவர் ஆனர், இன்வெஸ்டிகேஷன் எப்படி வேணாலும் பண்ணலாம். மிஸ்டர் அபிஷேக் ஃபுல் கோஆபரேட் பண்ணுவார். ஆபரேட் கூட பண்ணுவாரு. மை லார்ட், மிஸ்டர் அபிஷேக் ஒரு செலிபிரிட்டி. அதனால அவரோட ஸ்டேட்டஸ் அண்ட் சர்க்கிளை யூஸ் பண்ணி அவர் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ப்ரூஃப்ஸை ரொம்ப ஈஸியா டேம்பர் பண்ணிடலாம். கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுல டேம்பரிங் பண்ணும்போது வாழ்நாள், அதாவது அவங்கள லைஃப் டைம் பேன் பண்ணும்போது இங்க ஒரு கொலையே நடந்திருக்கு. அதனால மை லார்ட், நான் கோர்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், மிஸ்டர் அபிஷேக்கை எக்காரணத்தை கொண்டும் பெயில வெளியில விடக்கூடாது. அட்லீஸ்ட் 3 நாளைக்காவது ஜுடிஷியல் கஸ்டடியில் அவரை வச்சு ஆகணும். யுவர் ஆனர், என்னோட ஃப்ரெண்ட் ஒரு நல்ல கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஆனா இந்த கிரிக்கெட் விளையாட்டுல இன்னும் சில பிளேயர்ஸ் டேம்பரிங்கை மட்டும் இல்ல, நார்மலான சீட்டிங்கை கூட பாவம்னு நினைக்கிறவங்க. அண்ட் என்னோட கிளைண்ட் இதோ இருக்காரு மிஸ்டர் அபிஷேக், இவரும் அப்படிப்பட்டவர் தான். இவரோட ஃபேமிலி, இவரோட ஃபேன்ஸ் அண்ட் சொசைட்டிக்காக ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறவர். அவரோட ட்ராக் ரிப்போர்ட் ரொம்ப கிளீன். அண்ட் என்னுடைய ஒப்பீனியன்ல ப்ரூஃப் எதுவும் கிடைக்காத வரைக்கும் அவர் தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்கான பெயில் கொடுத்து அவருக்கு உதவுங்க மை லார்ட். தட்ஸ் ஆல். மை லார்ட், ட்ராக் ரெக்கார்டு என்னது கூட கிளியரா தான் இருக்கு. ஒருவேளை நான் இங்க யாரையாவது கொன்னுட்டா அப்போ எனக்கு கூட பெயில் கொடுத்துருவீங்களா? ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கிறதுனால ஒருத்தங்களை கொல்றதுக்கு நமக்கு லைசன்ஸ் கிடைக்காது. அப்படின்னா யாரு வேணாலும் யாரை வேணாலும் கொன்னுட்டு பெயில் வாங்கிட்டு ஜாலியா வெளியில சுத்துவாங்க. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸ்க்கு எவ்வளவு டைம் வேணும்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். அது நமக்கு ரொம்ப அவசியம் மைலா. இன்ஸ்பெக்டர், நீங்க தானே இந்த கேஸை ஹேண்டில் பண்றீங்க? எஸ் சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், எங்களுக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். குற்றவாளி எங்க கஸ்டடியில் 3 நாள் இருந்தா இந்த கேஸுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டு சைடோட ஆர்குமெண்ட்ஸை கேட்டதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா, மிஸ்டர் அபிஷேக்கை 3 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க போறேன். மிஸ்டர் அபிஷேக்கோட பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஐம் சாரிங்க. எனக்கு புரியுது, நீங்க சீக்கிரம் வெளியில வந்துருவீங்கன்னு சொன்னேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாங்க. ஒரு நிமிஷம். என்னங்க, இந்த 3 நாளை மட்டும் பொறுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து என் கையால நீங்க காஃபி குடிப்பீங்க. வாங்க சார், கூட்டிட்டு வாங்க.
ஹஸ்பண்டோட பெயில் கேன்சல் ஆயிடுச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரோட ஃபேன்ஸ் கூட இவர்தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. ஏதாவது நியாயமா சொல்றீங்களா? பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கோர்ட் நியாயமா நடக்குதுன்னு அர்த்தம். குற்றவாளி கூட கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா என்னோட புருஷன் குற்றவாளி இல்ல. சிமோனிகா இறந்தது அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தான். இவர் அவளை எதுவும் பண்ணல. இது ப்ரீ பிளான் மர்டர்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கும் என் புருஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தேவையில்லாம இவரை மாட்டி விட பாக்குறாங்க. இது கிளியர் கட் மர்டர் மிஸ்ஸஸ் பிரியா. ஏன்னா ஹோட்டல் ரூம்ல உங்க கணவன் கூட சிமோனிகா மட்டும்தான் இருந்தா. அப்புறம் இவருதான் அவங்கள தள்ளி விட்டுருப்பாங்க. நீங்க அங்க இருந்தீங்களா? சொல்லுங்க, நீங்க அங்க இருந்தீங்களா? இவர் சிமோனிகாவை தள்ளி விடும்போது நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏதாவது போட்டோவோ வீடியோவோ ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்க எல்லாருமே ஜர்னலிஸ்ட் ஃபார் காட் சேக். எல்லாருக்கும் உண்மையை சொல்றதுதான் உங்களோட வேலை. நீங்க சொல்ற கதையெல்லாம் உண்மைன்னு சொல்ல கூடாதுல்ல? நீங்க சொல்ற நியூஸ் உங்க நியூஸ் சேனல்ல எல்லாரும் பாப்பாங்க. இத பாக்குறவங்க நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு நினைப்பாங்க. இது வரைக்கும் கோர்ட்ல எந்த முடிவும் சொல்லவே இல்ல. அதனால இவர் குற்றவாளின்னு யாரும் சொல்ல முடியாது. இவரோட பேரு அபிஷேக், புரிஞ்சுதா? யாராவது இவரை குற்றவாளின்னு சொன்னீங்க, உங்க எல்லாரும் மேலயும் மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன் சொல்லிட்டேன். எதுவும் ப்ரூவ் ஆகாம உங்களால எப்படி சொல்ல முடியும்? இவர் பாட்டை கேட்டு நிறைய பேர் மனசுல இருக்கிற வலி போகுது. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாரா? இது வரைக்கும் யாருக்கும் அவரை எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. உயிர் எடுக்கிற அளவுக்கு எப்படி இவர் போவாரு? நீங்க எங்க வாய மூடிடலாம், ஆனா மக்களோட வாய எப்படி மூடுவீங்க? இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவர்தான் குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இவர் ஃபேன்ஸ் யாரும் இவருக்கு அகைன்ஸ்டா இல்ல. இவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க இவரோட ஃபேன்ஸ் இல்ல. இவரோட ஃபேன்ஸ் இவரோட கான்செப்ட்ல இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் இவர் கான்செப்ட் பண்ணும்போது இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணதை அவங்களும் பார்த்திருக்காங்க. அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல, இந்த சிமோனிகாவே தான். கடந்த சில மாதங்கள்ல இவர் மேல நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே சிமோனிகா தான் பண்ணா. இவரோட பர்த்டே அன்னைக்கு கூட இவருக்கு வந்து கிஃப்ட்ல பாம்பு வச்சு இவரை கொல்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிருக்கா. நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களால எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரி நேரத்துல சிமோனிகா இவர் கண்ணுல பட்டானா இவர் சிமோனிகா பின்னாடி போக மாட்டாரா இல்லையா? அதனாலதான் இவர் அவளை துரத்திக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போனாரு. ஆனா இவருக்கு எப்படி தெரியும் அவன் இந்த மாதிரி ஒரு மர்டர் பிளான் போட்டு அதுல இவரை நல்லா மாட்டி விட போறான்னு? அதனால ப்ளீஸ் நீங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன தோணுதோ தயவு செஞ்சு அதை எழுதாதீங்க. கோர்ட்டையும் போலீஸையும் அவங்க வேலையை பார்க்க விடுங்க. தேவையில்லாம எங்களை இப்படி கேள்வி கேட்காதீங்க. வரைக்கும் நீங்க மிஸ்டர் அபிஷேக் எப்படி நிரபராதின்னு சொல்லுவீங்க? ஏன்னா நான் அவரோட பொண்டாட்டி. அவரால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்க ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்லலாம்ல? நான் அவரை காப்பாத்த தான் பேசுறேன். ஏன்னா அவர் நிரபராதின்னு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் சொல்றேன். அவர் எதுவும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தா கல்லு கூட கடவுளா மாறும். இங்க பாருங்க, நாம எல்லாருமே ஜுடிஷியல் சிஸ்டம் மேல நம்பிக்கை வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா கூடிய சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வரும். எங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. மேம், என்னோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. இவ தான் என்னோட தங்கச்சி ரிமி. அம்மா, நான்